வணக்கம். ஹாய் ஆல். ரீசெண்டா நாங்க காரைக்குடியில இருக்கிறதான ஒரு ஃபேமிலி ரன் ஹெரிட்டேஜ் ஹோட்டல் த பங்களா அப்படிங்கிறதுக்கு போயிருந்தோம். அங்க நான் வந்து அந்த ஆத்தென்டிக்கா சில செட்டிநாட் டிஷ்ஷஸ் அந்த த பங்களாவோட அந்த செட்டிநாட் செஃப் கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். அதுல ஒண்ணு வந்து இந்த பலக்காய் மண்டி அப்படிங்கிறது. அதாவது லைவா அவர் பண்றத அப்படியே நான் பக்கத்துல நின்னு பார்த்து அது வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. மண்டிங்கிற பேருக்கு ஏத்த மாதிரி வண்டி வண்டியா காய்கள் போட்டாங்க. கீரைத்தண்டு, மாங்காய், வாழைக்காய், கத்திரிக்காய், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பூண்டு, தக்காளி அப்படின்னு எக்கச்சக்கமான காய்கள் போட்டாங்க. அது வந்து அந்த புளிய வந்து அந்த அரிசி கழுவிய நீர், அதாவது அந்த ஸ்டார்ச்சி வாட்டர் லெஃப்ட் ஆஃப்டர் ரின்சிங் த ரைஸ், அதுல ஊற வச்சிருந்தாங்க. ஸோ அது வந்து அந்த ஜீரோ வாட்டர் வேஸ்டேஜ் ஃபிலாசபி வந்து அதில் இருந்தது. அந்த அரிசியிலேருந்து அந்த வாட்டரில் சீப்பின் ஆகக்கூடிய அந்த நியூட்ரியன்ஸும் நம்ம வந்து அந்த புளி தண்ணியில் யூஸ் பண்ணுது. ரொம்ப ரொம்ப அந்த டிஷ்ஷுக்கே ஒரு யூனிக் டெக்ஸ்டரையும் அண்ட் அஃப்கோர்ஸ் டேஸ்டையும் அது வந்து கொடுத்தது. வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அதை டேஸ்ட் பண்ணாங்க. அவங்க டேஸ்ட் பண்ணிட்டு அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. விதவிதமான வெஜிடபிள்ஸோட டேஸ்ட் வந்து அப்படியே டேங்கியாக அதில் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அந்த டேஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. என்னோட ரிஃப்ளெக்ஷன் அபவுட் த டிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப ஒரு ரிசோர்ஸ்ஃபுல்லான ஒரு டிஷ்ஷு. ஒரு ரெஸ்பெக்ட் ஃபார் அந்த நேச்சுரல் வெஜிடபிளோட டேஸ்ட் வந்து அந்த டிஷ்ல இருந்தது. அந்த ஃப்ளேவரும் அந்த நேச்சுரல் வெஜிடபிள்ஸோட அந்த நேச்சுரல் ஃப்ளேவர் வந்து அந்த டிஷ்லேருந்து வந்தது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ்ஷு, பட் எக்ஸ்ட்ரீம்லி ஹெல்த்தி. அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா பேர் வந்து இந்த டிஷ்ஷை பண்ணிட்டு அதை அப்படியே எடுத்துன்னு போவாங்களாம். 2-3 வேளைக்கு, ஈவன் சம்டைம்ஸ் 2 டேஸ்க்கு கூட அதை வச்சிருப்பாங்களாம். ஜஸ்ட் ரைஸ் மாத்திரம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணிட்டு பலக்காய் மண்டி போட்டு அப்படியே சாப்பிடுவாங்களாம். ஸோ வெரி அண்டர்ஸ்டாண்டபிள், பிகாஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் அண்ட் வெரி வெரி ஒரு ஃபில்லிங்கான ஒரு டிஷ்ஷும் கூட இது. இந்த பலக்காய் மண்டி அப்படிங்கிறதான டிஷ்ஷை நாங்கள் வந்து எங்களோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த பங்களா அப்படிங்கிற அந்த ஹெரிட்டேஜ் ஹோட்டலில் கற்றுட்டதான அந்த கிளாஸில் கற்றுட்டதான அந்த டிஷ்ஷை அப்படியே நாங்கள் போட்டிருக்கோம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் போய் பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னோட ஆனஸ்ட் ரெக்கமெண்டேஷன், இந்த பலக்காய் மண்டியை வீட்டில் அட்லீஸ்ட் ஒரு 1 வீக்கில் ஒன்ஸாவது இந்த பலக்காய் மண்டி அப்படிங்கிறத பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.